இங்க ஒருத்தனோட முகத்துக்கு முன்னாடி சின்னதா பட்டர்ஃப்ளை மாதிரி ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு. அத நல்லா உத்து பாக்குறப்பதான் தெரியுது அது பட்டர்ஃப்ளை இல்ல, அது குட்டியா இருக்கக்கூடிய ஒரு வவ்வால்னு. அப்போ அதோட கலர் அப்படியே ப்ளூவா மாறுது. டக்குன்னு அது இவரை கடிக்க வரப்போ அத இன்னொருத்தன் வேகமா வந்து பிடிக்கிறான். ஆனா அத புடிச்சவன அந்த சின்ன வவ்வால் புடிச்சு இழுக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா அவன் கை அப்படியே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அப்படியே அவன் உடம்பு முழுக்க ப்ளூ கலர்ல நெருப்பு பரவி அவன் உடம்பு மொத்தமா எரிஞ்சு இறந்து போறான். அவனை காப்பாத்த வந்த 2 பேருக்கும் சேர்த்து அந்த நெருப்பு பரவி அவங்களும் இறந்து போறாங்க. அங்க அந்த மாதிரியான சின்ன வவ்வால் ஏகப்பட்டது இருக்கு. அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒரு சிலது தப்பிச்சு அங்க இருக்கிறவங்கள கொடூரமா சாகடிக்குதுங்க. இதெல்லாம் தூரத்துல ஏதோ ஒரு வினோதமான கிரீச்சர் பாத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னா, மங்கோலியா எல்லையில இருக்க மலைத்தொடர்ல அரசாங்கத்தை சேர்ந்த சில பேரு புதைப்படிஞ்ச மிகப்பெரிய மிருகத்தோட எலும்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நடக்குது. இதனால இவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழியே உருவாகுது. அந்த குழிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க குறிப்பிட்ட ஒரு சில பேரு மட்டும் டீமா உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்தவங்க உள்ளுக்குள்ளார இவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்சவங்க அங்க உள்ள விசித்திரமான வவ்வால்னாலையும் அங்க ஏற்பட்ட பனிச்சரிவுனாலையும் அந்த டீம்ல உள்ள பல பேரு இறந்து போறாங்க. மீதி உயிரோட இருக்கிறவங்களும் இன்னும் ஆழமான பகுதியில போய் விழுந்துடுறாங்க. ஆனா அப்படி விழுந்தவங்களுக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லைனாலும் அவங்க விழுந்த அந்த இடம் சாதாரண இடம் மாதிரி இல்ல, அத பார்க்க ஏதோ நரகம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க போனவங்க சும்மா இல்லாம அங்க இருக்க ஏதோ ஒண்ண எழுப்பிடுறாங்க. இப்படி வினோதமான இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட இவங்க எப்படி இந்த இடத்தை விட்டு உயிரோட தப்பிக்க போறாங்க? அந்த இடத்துல இவங்களால எழுப்பப்பட்டது என்னது? அதனால இவங்களுக்கு என்னென்னலாம் ஆபத்து வரப்போகுது, அதை ஃபாலோ பண்ணி என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு படம் ஒரு மாதிரி ஸ்லோவா போனாலும் நிறைய விஷயங்களை டிஃபரெண்டா ஏன்ஷியன்ட் ஏலியனோடலாம் ரிலேட் பண்ணி அட்வென்ச்சர் கலந்த ஆக்ஷனோட சொன்ன படம் தான் கிரானிக்கல்ஸ் ஆஃப் தி கோஸ்ட்லி ட்ரைப்ஸ். இதே மாதிரி நிறைய டிஃபரெண்டான மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.